அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். அரசியல் கட்சிகளுக்கு என்னதான் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தங்கள்லாம் இருந்தாலும் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் பணபலமும் கூட்டணி பலமும் இருந்தால் தான் வெற்றி சாத்தியமாகும். அதனால தான் கடவுளோடும் மக்களோடும் மட்டும்தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொன்ன விஜயகாந்தே பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி அமைச்சார். காரணம் என்ன அப்படின்னா, கூட்டணி பலம் இல்லாமல் இங்கே வெற்றி சாத்தியமில்லை அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டது தான். அதே நேரம் நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் இன்னமும் இந்த யதார்த்தம் அவருக்கு புரியலை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. என்ன காரணம்னா, 2010 நாம் தமிழர் கட்சியை தொடங்கினார் சீமா. அதற்கு அடுத்த வருடம் 2011 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடலை. அதே நேரம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2016, 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 2019, 2024 மக்களவை தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டிக்கிட்டு இருக்கு. இடையில் பார்த்திங்கன்னா ஆர்கே நகர் போன்ற இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிட்டது. இப்படி தனித்து போட்டியிட்டதால் நாம் தமிழர் கட்சியின் தனித்தன்மை வெளிப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வெற்றி என்பது எட்டாக்கனியாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதை நம்ம நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வாக்கு சதவீதம் உயர்ந்தாலும் இந்த வெற்றி வசப்படலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்றைக்கு சீமானுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சமீப காலமாக பார்த்தா சீமானுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோடு கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற ஒரு தொனியில் அவருடைய பேச்சு இருக்கிறதெல்லாம் கவனிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இங்கே திரையுலகிலும் சரி அரசியல் மட்டத்திலும் சரி ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அனுமானத்தில் அப்படி பேசலை, அதுக்கு பின்னால் சில சந்திப்புகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. என்னென்னா, விஜய் அரசியல் கட்சியினுடைய பெயரை அறிவித்து விட்டாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பரபரப்பான அரசியல்வாதியாக, அதாவது முழுநேர அரசியல்வாதியாக இயங்க ஆரம்பிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் கமிஷனில் தன்னுடைய கட்சியை பதிவு பண்ணிட்டு அதனுடைய அங்கீகாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் காலங்கிறதுனால ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் விஜயனுடைய கட்சிக்கு தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரமே கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் மாநாடு அப்படி இப்படின்னு அந்த கட்சி பணிகளில் பிஸியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவரை பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்தோ அரசியல் கொள்கை குறித்தோ வெளிப்படையாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் நாம் தமிழர் கட்சி தரப்பில் பார்த்தீங்கன்னா சில செய்திகள் பரபரப்பாக அடிபட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வியூகங்களை வகுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் மூலமாக சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு சந்திப்பு நடந்ததாகவும் இருவரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக பேசிக்கொண்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. விஜயும் சீமானும் ஒருவேளை சந்தித்து இருக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது பற்றி கூட பேசி இருக்கலாம். அதே நேரம் நாம் தமிழர் கட்சி தரப்பில் அந்த கசியை விடப்படுகிற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த சந்திப்பு என்பதே இவர்களுடைய கற்பனையாக, கட்டுக்கதையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாம் தமிழர் தம்பிகள் என்ன மாதிரியான கம்பி கட்டுறாங்க அப்படின்னா, விஜயும் சீமானும் சந்தித்ததாகவும் அப்போது 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட போவதாகவும், அந்த தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றியடைந்தால் சீமான் முதலமைச்சராக இருப்பார், விஜய் துணை முதலமைச்சராக இருப்பார். இந்த உடன்படிக்கைக்கு விஜய் ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, 2.5 வருடங்கள் சீமான் முதலமைச்சராக இருப்பார், அடுத்த 2.5 ஆண்டு காலம் விஜய் முதலமைச்சராக இருப்பார். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டாங்க. இதில் பெரிய ஆச்சரியம் ப்ளஸ் கொடுமை என்ன அப்படின்னா, இந்த தகவல்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நம்புகிறார்கள் அப்படிங்கிறது தான். சீமான் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தனித்த கொள்கையோடு அரசியல் களம் கண்ட ஒரு தலைவர். முக்கியமாக சினிமா நடிகர்கள்
நாடாளக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான கொள்கையாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஜயோடு கூட்டணி அமைக்கிற அளவுக்கு வேற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் சீமானுடைய முரண்பாடான இந்த செயலை விமர்சனம் பண்ணணும், அல்லது இவர் முரண்பட்டு வேறொரு திசையில் பயணிக்கிறார் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தையாவது அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே என்ன துரதிஷ்டம் அப்படின்னா, சீமான் இப்படி சொன்னதை இவர்கள் எல்லாமே ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். விஜயோடு கூட்டணி அமைத்தால் என்ன தப்பு? அவரும் ஒரு தமிழர் தானே, அவர் தமிழர் என்பதால் நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம், அவரோடு கூட்டணி அமைப்போங்கிற அளவுக்கு இவர்களுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆளணுங்கிறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை தான். அதை மட்டுமே அளவுகோலாக வைத்தால் நீங்கள் அண்ணாமலை முதல்வராகதை நீங்கள் ஆதரித்து தான் ஆகணும், எல்முருகன் முதல்வராவதை நீங்கள் ஆதரித்து தான் ஆகணும். ஏனென்றால் இவர்களும் தமிழர்கள் தான். நாம் தமிழர் கட்சியின் கொள்கையாக சித்தாந்தமாக இதுதான் இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு நடிகன் அரசியலுக்கு வருவதையும் கூட இவர்கள் ஆதரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கொடுமையான உண்மை. நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் சீமானின் இந்த முரண்பட்ட பேச்சை, முரண்பட்ட போக்கை ஒரு பக்கம் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக விஜய் அரசியலுக்கு வருவதை மட்டுமல்ல, விஜயோடு கூட்டணி அமைப்பதையும் இவர்கள் ஆதரிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த வதந்தியையும் கூட நம்ப தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மை. ஆனால் இந்த கூட்டணி என்பது நிச்சயமாக நடைபெறாத ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, விஜய் போன்ற ஒரு நடிகர்கள் அரசியலுக்கு வர துடிப்பதின் அடிப்படை என்ன அப்படின்னா, நமக்கு மிகப்பெரிய மக்கள் பலம் இருக்கு, அந்த மக்கள் நம்மை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பார்கள் என்கிற அந்த அதீத நம்பிக்கையின் காரணமாகத்தான் இவர்கள் அரசியலுக்கே வர்றாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு சீமானின் உதவி எந்த காலத்திலும் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அவர் எதற்காக சீமானுடன் கூட்டணி அமைக்கணும்? ஒருவேளை சீமானுக்கு வேண்டுமானால் விஜயோடு கூட்டணி அமைப்பது தேவையாக இருக்கலாம். என்ன காரணம், கடந்த 4 தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு அவரால் வெற்றி பெற முடியவில்லை. எதிர்காலத்திலும் தனித்து நின்றால் இதே ரிசல்ட் தான் கிடைக்கும். அதனால் அவர்களுடைய தொண்டர்கள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நம் கூட்டணியாக தேர்தலை சந்திப்பதும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சீமான் நினைத்திருக்கலாம். அதே நேரம் கூட்டணி அமைப்பது என்பது தன்னுடைய கொள்கைக்கு முற்றிலும் மாறான ஒரு திமுக, அதிமுக, காங்கிரஸோடு கூட்டணி அமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால விஜய் கட்சியோடு கூட்டணி அமைக்கலாங்கிற முடிவை சீமான் எடுத்திருக்கலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் சீமானின் தயவு தேவையில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். எல்லாத்துக்கும் மேலே தனித்து நின்று தன்னுடைய பலத்தை காட்டணும் அப்படின்னு தான் விஜய் நினைப்பார். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியோடு விஜய் கூட்டணி அமைப்பார் அப்படிங்கிறதே நிச்சயமாக நடக்கவே நடக்காத ஒரு விஷயம்தான். அதே நேரம் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுக்காக காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி அமைக்கும், அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கும்னு சொல்ல முடியுமா, நம்ப முடியுமா? கிட்டத்தட்ட சீமானும் விஜயும் கூட்டணி அமைப்பார்கள் என்பது பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைப்பது போன்ற ஒரு விஷயம்தான். இந்த கூட்டணி என்பது 2026 தேர்தலில் சாத்தியமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். நான் கூட பல பேட்டிகளிலும் இதே வலைபேச்சு வாய்ஸ் வீடியோவிலும் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். பத்திரிகையாளர்கள் அஜித் விஜய் அப்படின்னு குறிப்பிடுவதை கூட விஜய் ரசிக்க மாட்டார். தான் முன்னிலைப்படுத்தப்படணும், அதாவது விஜய் அஜித் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு அவரே பத்திரிகையாளர்கள்ட்ட ரிக்வெஸ்ட் வைப்பார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட விஜய் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அமைத்து சீமானை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு இவர் துணை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்வார் அப்படிங்கிறது மிக அபத்தமான கற்பனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் சீமான் கூட்டணி சாத்தியமில்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, விஜய் ஒரு தமிழ் நடிகராக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் விஜய்க்கு இருக்குது. சொல்லப்போனால் மொழி கடந்து, மாநில எல்லை கடந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. தமிழ் தமிழ் என்று தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிற சீமானோடு விஜய் கூட்டணி அமைக்கும் போது இன்றைக்கு விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கிற மற்ற மொழி பேசுகிற ரசிகர்கள் நிச்சயமாக விஜய் மீது அதிருப்தியும் ஆத்திரமும் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான யதார்த்தங்களை எல்லாம் யோசிக்காமல் சீமானும் விஜயும் கூட்டணி அமைப்பார்கள். சீமான் முதல்வர் ஆவார்,
விஜய் துணை முதல்வராவார் அப்படின்னு வந்து கதை கட்டுவதுங்கிறது நிச்சயமாக சாத்தியமில்லாத ஒன்று. விஜயும் சீமானும் கூட்டணி அமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கு இது மாதிரி நிறைய காரணங்களை என்னால் சொல்ல முடியும். சீமான் வந்து ஒரு தடவை விஜய் கிட்ட தன்னுடைய கட்சிக்கு வந்து நன்கொடை கேட்டிருக்காரு. அப்போ விஜய் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவருக்கு நன்கொடை கொடுக்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், நாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். யார்கிட்ட கேட்டார் தெரியுமா? யார் மூலமாக சீமான் வந்து இவரிடம் நன்கொடை கேட்டு அணுகினாரோ அவர்கிட்டயே இந்த கேள்வியை வந்து விஜய் கேட்டிருக்காரு. அவர் அப்படியே போய் சீமான் கிட்ட சொல்லிட்டார். அதாவது நன்கொடை கேட்டு சீமான் அனுப்பிய தூதரிடம் விஜய் இந்த கேள்வியை கேட்டாலும் அந்த கேள்வி என்பது நேரடியாக சீமானை பார்த்தே அவர் கேட்டதாகத்தான் அர்த்தம். ஸோ இந்த அளவுக்கு தான் சீமான் மீது விஜய்க்கு வந்து மரியாதையும் நட்பும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்வதில் உள்ள உண்மையையும் உங்களால் உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும்.